வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த தகப்பு கீரை புளிப்பு, தண்டு கீரை, தகப்பு கீரை எது வேணாலும் சொல்லலாம். இது இந்த புளிப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். இது குக்கர் கப்பில் 1 கப்பு துவரம் பருப்பு, அப்புறம் இதுலேயே ஒரு 5-6 பச்சை மிளகாய், நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கர் எடுத்துட்டுருக்கேன். முதல்ல இந்த பச்சை மிளகாய் எல்லாம் அப்போ தான் காரம் இறங்கும் உங்களுக்கு. இது நல்லா காரம் இறங்கணுன்றதுக்காக தான் போட்டு வேக வச்சுருக்கேன். பருப்பும் பாருங்கள், ஒரு 1/2 வேக்காடு தான் வெந்திருக்கு. திருப்பி இதில் போட்டோம்னா திருப்பி நல்லா வெந்துடும். ஒரு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விட்டுட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் இது மாதிரி ஒரு சைஸில் ஒரு 3 தக்காளி, இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு கீரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கீரையை போட்டுக்கலாம். ஆனால் ஒரு கட்டு கீரை இது அப்படியே சுருங்கி போயிடும் வெந்ததுன்னா. இப்போ கீரை மொத்தம் சேர்த்துட்டேன். இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, இப்போ இந்த பருப்பு மொத்தம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ முதல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் குக்கரில் நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் வாங்கிக்கலாம். பாரு, கீரை எப்படி வந்துட்டு பாருங்கள், அப்படியே ஜம்முன்னு வந்துட்டு. இதை அப்படியே இப்படி கடைஞ்சி விட்டுடலாம். அந்த காரம், தக்காளியோட புளிப்பு எல்லாம் இறங்கும். கடைஞ்சிக்கிறேன். இப்படி எப்படி ஜம்முன்னு ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக அப்படியே சுருங்கி போச்சு. இது நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டு கறி பண்ணணும், பீட்ரூட்டு திருத்தணும். இப்போ அதுக்குள்ளே இங்கே ஒரு பாதி கத்திரிக்காய் சுட்டிருக்கேன். கத்திரிக்காய் பச்சடிக்கு இது சுட்டிருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு, கடுகு நல்லா பொரியுது. கொஞ்சம் எடுத்து இந்த பச்சடிக்கு வச்சுக்கிறேன். கொஞ்சம் பச்சடிக்கு வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை, உங்களுக்கு வெங்காயம், பெருங்காயம் வேணும்னா எல்லாம் சேர்த்துக்கலாம். கீரைக்கு நான் அதெல்லாம் போட மாட்டேன். வெறும் இந்த கீரையோட பச்சை மிளகாவோட காரத்தோட கீரை ஜம்முன்னு இருக்கும், கீரை பிடிப்பு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கீரை எடுத்து கொட்டலாம். கொஞ்சம் காரப்பொடி, நான் எண்ணெயிலே காரப்பொடி போட்டிருக்கலாம், மறந்துட்டேன். கொஞ்சம் காரப்பொடி போடுறேன், நிறைய இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடி போட்டு கூட பண்ணலாம், அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அது பெருங்காய பொடி அந்த வாசனையோடு இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை மிளகாய் வாசனையோடு நல்லா இருக்கும். இது களிகள்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கீரை. இப்போ இந்த புளித்தண்ணி ஊற்றிடலாம். நல்லா தண்ணியாக புளித்தண்ணி. இப்போ கொதிக்கட்டும். இந்த புளித்தண்ணி பச்சை வாசனைலாம் போனோம். இப்போது கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். பாருங்கள், புளித்தண்ணிலாம் சேர்த்துட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் இறக்கிட்டோம்னா ஜம்முன்னு ஒரு கீரை புளிப்பு ரெடி ஆகிடும். இது சாதத்தோட, களியோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே இந்த கத்திரிக்காய் சுட்டுட்டு இதை தண்ணியில் போட்டு இதை தோலெல்லாம் எடுத்துட்டு தயிரில் போட்டோம்னா கத்திரிக்காய் பச்சடி. பாருங்கள், கொஞ்சம் இந்த பச்சடிக்கு தேவையான தயிர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், இப்போ பச்சடிக்கு தேவையான தயிர் வச்சுட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த சுட்டத்தை
கத்திரிக்காவை நல்லா இது மாதிரி கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிஞ்சியாக தான் இருக்குது. இதில் வந்து புழுகுலாம் ஒன்றும் இல்லை, பார்த்தேன் நான். அவ்வளோதான், அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கடுகு, அவ்வளோதான். சுட்ட கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. இன்றைக்கி பருப்பு பொடி இல்லை வேர்க்கடலை பொடி கூட இருக்குது. அதுக்கு இந்த பச்சடி, அப்புறம் கீரை, பீட்ரூட்டு, காய் இன்னையோட லஞ்சு. அவ்வளோதான். கீரை பாருங்கள் என்ன ஜம்முன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்க விட்ருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கோம். நம்ம இறக்கிடலாம். அடுத்து பீட்ரூட் கறி பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அதே மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு உளுந்து நீ வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வெங்காயம்லாம் போடல. கடுகு உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இன்னும் ஒரு 3-4 பச்சை மிளகாய், காரம் எவ்வளோ வேணுமோ. இப்போ இந்த பீட்ரூட் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி, வெறும் ஒரு பிஞ்சு போல் பெருங்காய பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டோம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மூடி வச்சுட்டு வெந்துடும். அப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் நல்லா சிந்திட்டு காய் நல்லா வெந்துருக்குது. வடையது இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இறக்கிட்டோம்னா சூப்பரான பீட்ரூட் காய் ரெடி ஆகும். ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் லஞ்சு ரெடி ஆகிட்டு. கத்திரிக்காய் சுட்டு பச்சடி, ஒரு பருப்பு பொடி வச்சுருக்கேன், பீட்ரூட் தேங்காய் போட்டு கரமுது, அப்புறம் வந்து சிவப்பு கீரை புளிப்பு குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.